ஹாய் மக்களே, நல்ல காற்று சுகன்னு இருக்குது திருநெல்வேலி மாவட்டத்தில். ஆனால் வெயிலும் ஒரு பக்கம் பிறுத்து வாங்குது பாருங்கள். கரண்ட் வேறு இன்றைக்கி ஏதோ பவர் கட்டின்ட்டாங்க. வெளியே பாருங்கள், கருவேப்பிலை மரத்தில் தெரியுதா பாருங்கள், கருவேப்பிலை மரத்தில் படுத்து கிடக்கிறேன். இதுக்கெல்லாம் உடம்பு வேறு சரியில்லை. இருந்தாலும் இந்த வீடியோ போடணும். ஏன்னா இது நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியணும். இந்த விஷயம் தெரியப்படுத்தி நம்ம மனசில் ஒரு சின்ன ஆசை, அதனால் போடுறேன். இதில் எதாவது தவறு இருந்தால் மக்களை நீங்கள் மன்னிச்சிக்கணும், அதையும் சொல்லி போடுறேன். ஏன்னா நான் ஒரு வெளியாக போடுறேன். இது உண்மையாக பொய்யா சரியா பார்த்துங்க. என்னென்னா, இப்போ மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு அறிவிப்பு விட்டாங்க. மாதந்தோறும் 2500 இல்லத்தரசிகளுக்கு வரும்ன்ட்டு. வேண்டாம், இலவசமே வேண்டாம் எங்களுக்கு. அந்த ஆட்சியில் டிஎம்கே ஆட்சியில் ஏதோ 1000 கொடுத்தாங்கன்னா அந்த 1000 கண்டினியூ பண்ணி இந்த மாதந்தோறும் இதே 2500 கொடுக்குறாங்க. அதில் 1500 இருக்குல்ல, அந்த 1500 இந்த மக்கள் இல்லத்தரசி மக்களுக்கு சில பேர் வேலை இல்லாமல் கூலி வேலை, பாத்திர வேலைக்க, வீட்டு வேலை பாரு. அங்கே வீட்டு வேலைக்கு போனால் பல பெண்களுக்கு பாலியல் அது நடக்குது, அது எல்லாம் தெரியும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த பெண்மணிகளையும் இல்லத்தரசிகளையும் ஒரு ஓனர் ஆக்கிறதுக்கு அந்த 1500 ஒரு மாதத்துக்கு 1500 10 மாதத்துக்கு என்னாச்சு, 12 மாதத்துக்கு 18,000 இவங்க வருஷம் பூரா 2500 கொடுக்காண்டாம். 18,000 ஒரு தள்ளு வண்டி வாங்கி அந்த அம்மா கையில் கொடுத்து, யார் பாய்க்கு யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்கள ஆராய்ந்து குழு போட்டு ஆராய்ந்து தள்ளு வண்டி கை கொடுத்து ஒரு திராசோ இல்லை அதுக்கு 2 விற்கலாம் கொடுக்கலாம். ஏன்னா அந்த இல்லத்தரசிகள் சில பேருக்கு கூலி வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்கள ஒரு ஓனர் ஆக்கலாம். இந்த அரசு அந்த 1500 குறை கொடுக்குது, அந்த பொருளை வாங்கி கொடுத்தா அவங்க ஒரு ஓனர் ஆயிடுவாங்க. 4 பேர்கிட்ட கை கட்டி நிற்க வேண்டாம். பார்த்தீங்களா, இது இந்த அரசு செய்யுமா? எங்கள் தளபதி விஷயம் செய்வாரா? செய்யுங்க, நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதனால் கோரிக்கை சொல்கிறேன். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செய்யலாம். ஏன்னா சில பெண்கள் வந்து கூலி வேலைக்கு போகிறாங்க, அவங்க வீட்டு வேலை பார்க்க, அங்கே போய் அவங்ககிட்ட மூஞ்சி சுற்றி பேசும்போது இவங்க மனசு கஷ்டப்படுது. அப்போ இவங்க சொந்தமாக ஒரு தொழில், தொழில்னா ஒரு தள்ளுவண்டி எங்கனாங்க நீங்கள் ஒரு கொய்யாப்பழம், அப்படி கொய்யாப்பழம் வாழைப்பழம் போட்டு விற்கிறதுக்கு ஒரு வழி. ஒரு திராட்சை வாங்கிட்டாங்களா, பல்லாறு தக்காளி பொடி உள்ளி இந்த மாதிரி வேலை போட்டு ஒரு காரி விற்கலாம், அது ஒரு வழி. மக்காசோளம் நிறைய பேர் விற்கிறாங்க, கூழ் போட்டு காய்ச்சி விற்கலாம். இது சொந்த தொழில் ஆயிரும் அவங்களுக்கு ஒரு ஓனர் ஆயிடுவாங்க. யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. எத்தனையோ வியாபாரங்கள் இருக்குது, தொழில்கள் இருக்குது. பலாப்பழம் வாங்கி விற்கிறாங்க பாருங்கள். தமிழ்நாட்டில் போனால் வெயில் சுற்றி தர்பூசணி விற்கிறாங்க, பலாப்பழம் விற்கிறாங்க, சர்பத்து ஜூஸ் போட்டு விற்கிறாங்க, சர்பத்து போட்டு இப்படி ஏகப்பட்ட தொழில் இருக்குது. அந்த பெண்மணிகளுக்கு வந்து இந்த 2000 வேண்டாம், மாதம் 2500 1000 கொடுத்தா போதும். இந்த டெய்லி இந்த தொழில் மூலியமாக இறந்த முறை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அந்த இறந்த முறைச்சி அந்த பெண்மணிகள் தன் குடும்பத்தை காப்பாற்றுவாங்க. எத்தனை குடும்பங்கள் கணவர் பைசா கொடுக்காமல் வீடு சுற்றி இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் வீடு சுற்றி கட்டிட வேலை போய் எத்தனை பெண்கள் பல இன்னல்கள் சந்தித்து கஷ்டங்கள் சந்தித்து வாழ்கிறாங்க தெரியுமா, பிள்ளைகளை வளர்க்குறாங்க தெரியுமா. அதுக்கு இந்த அரசாங்கம் தளபதி விஜய் அவர்கள் அவங்களுக்கு பைசா கொடுக்காமல் பொருளாக கொடுத்து அவங்களுக்கு தொழில் பார்க்க உதவுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுற ஐயா. இப்போ நீங்கள் வந்த பிறகு நிறையா மக்கள்கிட்ட ஒரு சந்தோஷம், சிறு பிள்ளைகள்கிட்டருந்து பெரியவரை மூத்த எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம், எனக்கும் சந்தோஷம் தான். ஏன்னா நானும் ஒரு குடிகாரன் இருந்தவன். ஆனால் நீங்கள் அறிவிக்கைக்குமே நான் குடி நிப்பாட்டேன். இப்போ குடிக்காமல் இருக்குமே உடம்பு நல்லா இருக்குது. அதேமாதிரி இப்போ நீங்கள் குடி நிப்பாட்டிருக்கீங்க. ஆனால் சில இடங்களில் மதுக்கடை அரைச்ச மருக்கடை திறந்துக்காக தான் நாங்கள் கேள்விப்படுறோம். அந்த தேவை கொஞ்சம் கவனிங்க. 2வது, பல பாலியல் குற்றங்களுக்கு உடனடி தண்டனை. இதையா சரியான அரசு தண்டனை கொடுப்பீங்க. 70 நாளில் தண்டனை கொடுத்துருக்கீங்க. அப்பவும் பாலியல் குற்றம் பண்ணாங்க. அவங்களெலாம் பேப்பர்லாம் வேண்டாம், உடனே பிடிச்சமா உடனே சுட்டமாக போயிட்டே இருக்கணும் வெளிநாட்டு மாதிரி. அவங்க நாட்டுக்கே தேவையில்லை. 2வது, கூலி தொழிலாளி உழைக்கிறாங்க, மூட்டை தூக்குறாங்க, ஹோட்டல் வேலை பார்க்குறாங்க, கட்டட வேலை பார்க்குறாங்க, எத்தனை வேலைகள் பார்க்குறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் சம்பளம் இவ்வளோ தான் கொடுக்கணும், கொடுக்கலாம். அதேமாதிரி ஒரு நாள் சம்பளம் 800 ஒரு மனுஷன் வாங்குறாங்கன்னா அந்த ஒரு நாள் சம்பளத்துக்கு கணக்கு பண்ணி 40 போனஸ் ஒரு நாளைக்கு. 10 மாதம் என்னாச்சு, மாதம் 1200, 10 மாதம் 12,000 போனஸ் கொடுக்கலாம். வருஷம் 2 ஒரு தீபாவளி கொடுத்தா 6 மாதம் கொடுத்தாலே போதும். அவங்க குடும்பங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கும், எல்லாம் சந்தோஷம். இதுக்கு இந்த அரசு, இந்த ஐயா ஜோசப் விஜய் அவர்கள் எதாவது செய்வாங்களா? அந்த பெண் இல்லத்தரசிகளை ஒரு ஓனரை ஆக்குவாங்களா? இலவசங்களை கொடுத்து பைசாக்களை கொடுத்து அவங்கள இதாக்கிறாங்க. ஒரு பொருளை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஊக்கம் வரும். தமிழக முதலமைச்சர் நமக்கு ஒரு பொருள் கொடுத்துருக்காரு விற்க சொல்லி, அந்த வியாபாரத்தை பார்க்கணும், குடும்பத்தை காப்பாற்றணும், ஒரு எண்ணம் வரும். அந்த எண்ணம் உருவாக்கப்பட்டவர் தான் நீங்கள் உருவாக்கணும். பணத்தை கொடுத்து அவங்க பணத்தை வந்து ஒரு நாள் வாங்கி அதை புருஷக்காரன் சொல்லுவாங்க, பாய் எங்கள் ஐயா விஜய் கொடுத்தது, மாண்புமிகு முதலமைச்சர் கொடுத்தது, அதில் 2000 1200 இருந்தா அப்படின்னு கேட்பான். இல்லை குடிகார மக்கள் கேட்பான், கேட்டு அடிப்பான். இது அப்போ
1000 கொடுங்க, கூப்பனில் ஏற்றுங்க. 1000 கணக்கு பண்ணி ஒரு தள்ளுவண்டி வாங்கி கொடுங்க. அவங்க என்ன தொழில் பண்ணுறாங்களோ விசாரிங்க, என்ன தொழில் பண்ணணும் பண்ணி அதுக்குள்ளே ஏற்பாடு பண்ணி இந்த அரசு கொடுக்கணும் நம்பிக்கையில் இந்த வீடியோ போடுறேன். இதை தவறானதை பேசிட்டா நம்ம அரசியலை இதை பண்ணி பேசியிருந்தால் என்ன மன்னிச்சிக்கோங்க. ஏதோ எனக்கு உள்ளது, நானும் இப்போ கூலி தொழிலாளர் தான், எல்லாத்துக்கும் டிரைவர் மாதிரி இருக்குது, எல்லாத்துக்கும் நீங்கள் அகவல்படி ஏற்றுனீங்க. எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. எங்களுக்கு வேலை பார்த்தோன்னா அவங்க தாரது தான். இது அவங்க 2 டிவி தருவாங்க, அதான் வேறு ஒன்றும் கிடையாது. அது வருஷம் அவங்க போன சிறப்பாங்க கிடையாது. ஒரு கொத்த நாளில் பார்த்தோம்னா வருஷம் விட்டு ட்ரெஸ் எடுத்துருவாங்க. அது எந்த வேலையும் கிடையாது. அதனால் எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. அரசாங்கம் இப்படி ஒரு சலுகை தரும்னு நினைக்கிறேன், தரணும். எல்லாம் செய்தா இந்த அரசாங்கம் இந்த மக்களையும் இப்படி ஒரு சந்தோஷத்தில் மூழ்கடிக்கும்னு நினைக்கிறோம். இது வரைக்கும் எந்த அரசியும் செய்யாத இந்த ஒன்றும் செய்யுங்க. இல்லத்தரசிகளுக்கும் ஏழைகளுக்கும் தொழில் உதவி பண்ணுங்கள். பணம் காட்டி பணத்தை கொடுத்து வேண்டாம். நிறைய குடும்பங்கள் கந்து வட்டி, சிட்டை வட்டி, குழு இதனால் சீரழிஞ்சு செங்கசம் ரொம்ப சிக்கலாகி வச்சுட்ருக்காங்க. அதுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கள், ஏதாவது ஐடியா பண்ணுங்கள். மன்னிக்கிறீங்க, தெரியாமல் பேசுனா மன்னிக்கணும்.